கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி என் அருமையான சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு 16 செல்வத்தை பரிபூர்ணமாக தந்தருளட்டும். நிச்சயமாக அன்னையுடைய பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எளிமையாக சில நல்ல விஷயங்களை நம்ம அடைஞ்சே தீரணும். எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பெற முடியும். எங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அது நடக்கும், இப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளையும் பெற முடியும். அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பெறணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஜாதகத்தில் சில சிறப்பு தருணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃப்பை யாராலையுமே பீட் பண்ண முடியாது. நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் நம்மளால் சக்ஸஸாக வந்துடலாம். ஆனால் அந்த சிறப்பான தருணம் வரணும்னா நாம் என்னென்ன செய்யணும், எப்படி நம்ம ஜாதகம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் வரோம். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும், நம்ம ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு மனை கண்டிப்பாக யோகம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும். இதையெல்லாம் விட எல்லோரும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கடன் இல்லாமல் நான் இருக்கணுங்க, நான் தலைக்கு மேலே எனக்கு கடன் போயிடுச்சு, இந்த கடன் தொந்தரவுகள் எனக்கு முழுமையாக விலகணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லாரும். வீடு கட்டணும், கடன் வாங்கணும், இந்த கடன் வாங்கிட்டேன் அதை அடைக்கணும். ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது, அந்த கடனை அடைக்கணும். தலைக்கு மேலே சில பேர் தொழில் ரீதியாக கடன் ஏற்பட்டுடும், ஒன்றுமே பண்ண முடியாது. தலைக்கு மேலே போனால் வெள்ளம் வந்துடுச்சு, எதுவுமே மிச்சம் இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டு. இப்போது கடன் அடைக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஆசை, பூமி வாங்கணும், வீடு கட்டணுங்கிறது. இப்படி தான் எல்லாரோட எண்ணங்களும் இருக்குது. அப்போ நடக்குமா நடக்காதா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மற்றவங்கள எப்படி நம்ம அணுகுமுறை பண்ணணும், ஒவ்வொரு ராசிக்காரவங்களும் எந்த ரூட்டை பிடிச்சா இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு காணி நிலம் கண்டிப்பாக கிடைத்திடக்கூடிய அற்புதமான காலம் தனுசு ராசிக்கு. நெருக்கடிகள் தீரக்கூடிய நேரம், எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம். இந்த 122 டேஸ் தனுசு ராசியோடைய காலத்தில் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். நல்ல வாய்ப்புகள் ஏற்படும், பிரகாசம் ஏற்படும். மனப்பூர்வமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும். காட் இஸ் கிரேட் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. குழப்பமான மனம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரம், ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு இந்த ரெகக்னைசேஷன் கிடைக்க போகுது, அங்கீகாரம் கிடைக்க போகிறது, பாராட்டுகள் கிடைக்க போகுது. பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் தீர்ந்து உயரப் போகிறீங்க. அதே மாதிரி சில ஏமாற்றங்களை சந்திச்சிங்க, அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. சில ரொம்ப நெருங்கிய மனிதர்களோட ஏமாற்றம், நல்ல நண்பர்களோட ஏமாற்றம் நமக்கு கொஞ்சம் வேதனை அளிக்கும். ஆனால் அதில் நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும், அதில் ஒரு பாடம் கிடைக்கும். ஆசை வார்த்தைகள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. இது ஒரு நல்ல தருணம். அரசியல் விமர்சகர்களுக்கு நல்ல நேரம், மீடியா சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல நேரம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல நேரம். ப்ரமோஷன்லாம் ஏதாவது நினச்சிங்கன்னா இந்த 4 மாதத்தில் கிடைக்கும். இந்த அரசியல் வருது, இந்த நேரத்தில் யாராவது தொகுதி, இந்த தொகுதி எனக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. உங்கள் பேர் பரிசீலனைக்கு வந்துடும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஆமாம், என்ன ஒன்று, நீங்கள் நினைக்கிற தொகுதி இல்லாமல் இன்னொரு தொகுதியில் கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நீ அந்த தொகுதியில் நின்றுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, எதிர்க்கவும் தயார். இதான் இப்போ தனுஷோடைய நிலை.
நெருக்கடிகள் தீரும், மனசுக்கு பிடிச்ச சில உத்வேகங்கள் ஏற்படும். தேவையற்ற விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்காதீங்க. நிறைய விமர்சனம் வரும், ஆனால் அதுக்கெல்லாம் பதில் கொடுக்காதீங்க. பதில் கொடுத்தா நிம்மதி போயிடும். என்றைக்குமே நம்ம வாயை பிடுங்கிறது தான் மற்றவங்களோட வேலை. அவங்க வாயை பிடுங்குறாங்கிறதுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அது வீடாக இருக்கட்டும், வெளியூராக இருக்கட்டும். அவங்களுக்கு என்ன, அவங்க ஏதாவது வாயை பிடிங்கி பெரியாள் ஆகிடுவாங்க, நம்மளை சில்லறையாக்கிடுவாங்க. அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. பிடிச்சா பேசுகிறோம், பிடிக்கலன்னா ஒதுங்குறோம். இதுதான் தனுஷோட கொள்கை. ஆமாம், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. எப்படி யார் எது சொன்னாலும் என்ன, உண்மைன்னா உண்மை தான், பொய்னா பொய் தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு பூமி லாபம் ஏற்படும், கடன் தொந்தரவுகள் விலகும், பணப்பிரச்சனைகள் தீரும், மனிதாபிமானம் கூடும். சில விஷயம் வேண்டாம், தவிர்த்துருவோம். மனம் என்ன சொல்லுதோ அதன்படி உள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சித்தம் உணரக்கூடிய நேரம். நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க. மலைப்பிரதேச கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை, இது மாதிரி மலையில் இருக்கக்கூடிய கோவில்கள். ஆனால் ரொம்ப முடிஞ்சால் போங்க, முடியாமலாம் போயிட்டு இருக்காதீங்க. சதுரகிரி மலை வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. சதுரகிரி மலைக்கு முடிஞ்சால் தனுசு ராசிக்காரர்கள் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சுவாமியை பாருங்கள், ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த 122 நாட்களில் பொல்லாத வினைகள் எல்லாம் அறுக்கப்படக்கூடிய நேரம். பொல்லாத வினைகள், ஏதாவது செய்வினைகள் வச்சுட்டாங்க, கோளாறு வச்சுட்டாங்கன்னா இப்போ வெளியில் போயிடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னா அது இப்போ வெளியில் போயிடும். ஸோ நீங்கள் நிறைய கெட்டதை உங்களால் உணர முடியும். நம்மளை விட்டு வெளியில் போகிறதையும் உணர முடியும். உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை உணர முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட் டைம் தான். மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் பெற போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்கள் மலை சார்ந்த கோவில்களில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு ஏற்படும். பூமி லாபம் கண்டிப்பாக ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த கடனை எத்தனை நாள் எப்படி அடையலாம், ஸ்கெட்சு போடுறது. இந்த ஸ்கெட்சு இப்போ சக்ஸஸ் ஆகும். இவ்வளோ நாள் அந்த ஸ்கெட்சு சக்ஸஸ் ஆகுதா இல்லையாங்கிறத விட இப்போ தான் ஆகப்போகுது. அதனால் பயம் வேண்டாம், தெளிவு ஏற்படுது, நல்லது நடக்கும். நண்பர்களே, இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட். இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட்டு தான். இப்போ இந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக நம்ம இந்த கிரிக்கெட்டை பார்க்கணும். ஒரு பால் ஒரு பவுலர் போடுறாருன்னா அவர் எடுத்த உடனே அவர் 6 அடிக்கணும்னு தான் நினைப்பார். எந்த பவுலராக இருந்தாலும் 6 அடிக்கணும், இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது, நம்ம திறமையை காட்டணும் அப்படின்னு தான் அந்த பால் போட வருவார். அவர் முதல் ஒரு ரவுண்டு இப்படி எடுக்கும்போது அந்த லைனில் தான் வருவார். அந்த நேரத்தில் அவருடைய திங்கிங் என்ன இருக்கும், யாரெல்லாம் எப்படி நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா 6 அடிக்க முடியலைனாலும் 4 அடிக்கணுங்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா மேக்சிமம் நம்ம நோ பால் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். ஒரு காலகட்டம் வருது, முடியல, அடித்தா 6 இல்லைன்னா அவுட்டு, பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற காலம் வரும் பொழுது அவருக்கு தைரியம் வந்துடும். அதில் தான் நிறைய 6 அடிக்கிறதெல்லாம். என்றைக்குமே பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் பால் போட்டோம்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது ப்ரோ சிஸ்டர்ஸ். உண்மையிலேயே அதுதான். தைரியமாக பால் போடணும். அடிக்கிறதெல்லாம் 6 தான், தவறுனா 4, அவுட்டே கிடையாது. இதுதான் வாழ்க்கை. தைரியம் ஒரு மனுஷனுக்கு பிறக்கணுங்க. ஜாதக கட்டங்கள் ஒரு பக்கம், தசா புத்தி ஒரு பக்கம், கிரக நிலைகள் கோச்சாரம் ஒரு பக்கம். இது 3ஐயும் நம்ம பேஸ் பண்ணும் பொழுது நமக்கு முதல்ல இருக்கிறது தைரியம் தான் வேணும். என்ன திசை நடந்தாலும், என்ன புத்தி நடந்தாலும், கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும், நம்ம கட்டத்தில் பிறப்பு கட்டத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட வெற்றி ஆரம்பங்க. கடவுள் அதை ஒன்றை தான் எதிர்பார்க்குறார். ஆடுகளத்தில் இருக்கிற நம்ம ஆட்டத்தை சரியாக ஆடணும்னா தைரியத்தோடு நம்ம அந்த ஆடுகளத்தை ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் நிச்சயமாக 6 அடிக்க போகிறீங்க. கண்டிப்பாக தவறுனா 4 அடிக்க போகிறீங்க.
ஆனால் அவுட் ஆக மாட்டீங்க. நீங்கள் நினச்ச கோலை அடைவீங்க. ஏற்கனவே ஒருத்தன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பான், இத்தனை ரன்னு நான் எடுத்திருக்கேன்னு. இதை தாண்டி தானே நம்ம எடுக்கணும். எடுத்துருவோம், நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். இந்த கிரிக்கெட் ஆட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் லைஃப்பில் எந்த இலக்கை தீர்மானிக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைய முடியும். என் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தயவு செய்து பின்வாங்காதீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் எப்படியெல்லாம் இலக்கை அடைகிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பேச போகிறோம். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்.